இப்ப என்ன? நான் வீட்டுக்கு போய் பைரவிய தடுத்து நம்பூதிரிய துளசியோட ஜாதகத்தை பார்க்க விடாம பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணே. சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்பவே போய் நான் கொடுக்க விடாம பண்றேன், சரியா? இப்ப நீ என்கிட்ட பேசின மாதிரி இனிமே என்கிட்ட எப்பவும் பேசக்கூடாது, ஓகே? சரிண்ணே, நீ சீக்கிரம் போ. சரிம்மா. கணவரோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுங்கம்மா. இந்தாங்க. மகளா சுவீகாரம் பண்ண போற அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்கம்மா. இந்த பொண்ணோட ஜாதகம் இங்க இல்ல சாமி. ஆனா இவ ராசி நட்சத்திரம் தெரியும். அதை வச்சு இந்த பொண்ணோட ஜாதகத்தினால அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு உங்களால சொல்ல முடியுமா சாமி? அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. ஜாதகத்தோட கட்டத்தை கணிச்சு தான் சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க. நான் பிரசன்ன ஜாதகத்தை பார்த்து பலன் இருக்கான்னு சொல்றேன். சரி. அம்மா, ஒரு படி அரிசியும் 3 திரி ஏத்துற குத்து விளக்கையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி. லக்ஷ்மி, அத்தை, சாமி சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல, நீ போய் இவர் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. போ. சரிங்க அத்தை. சாமி,
என்ன சாமி? ஒண்ணு இல்லம்மா, இந்த பொண்ணோட ஜாதகப்படி நீங்களும் உங்க புருஷனும் சாமி வேண்டாம் சாமி, துளசியோட ஜாதகத்தை பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. ஏங்க எதுக்கு இப்ப துளசியோட ஜாதகத்தை வச்சு எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? இவர்தான் சாமி, என்னோட வீட்டுக்காரரு. இவர்தான் இந்த வீட்டுல நடக்கிற குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம். ப்ளீஸ் சாமி, தயவு செஞ்சு நீங்க எதுவுமே சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஏன் துளசியை தத்தெடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் வரப்போறது இல்ல? இனிமே தத்தெடுக்க போறேன்னு சொல்லி என்ன மிரட்ட முடியாதுங்கிற பயமா? சாமி, நீங்க உண்மையை சொல்லுங்க. அது சாமி வேண்டாம் வேண்டாம் சாமி ப்ளீஸ். இவர் சொன்ன மாதிரி துளசியோட ஜாதகத்துல அப்படி ஒரு பலன் இருக்கு. கூடிய சீக்கிரமே இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. பேசுங்க. ஹலோ 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 மிஸ்டர் ராஜராஜன். சொல்லுங்க. நான் சிதம்பரம் தலைமை செயலகத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். உங்களை டிஜிபியா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இப்பதான் சிஎம் ஆபீஸ்ல இருந்து ப்ரமோஷன் ஆர்டர் வந்திருக்கு. இனிமே நீங்க டிஜிபி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். துளசியோட ஜாதகப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என் ஐயன் ஐயப்பனுக்கும் துளசிக்கும் நன்றி சொல்லுங்க. இவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் இந்த பொண்ணு பிறந்தப்பவே கிடைச்சிருக்கணும். ஆனா இப்பதான் இந்த பொண்ணோட ஜாதகத்தை தத்தெடுத்திருக்காரு. அதனாலதான் லேட்டா கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணு இவருடைய மகளா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இதை விட அதிகமான பலன் தான் கிடைக்கும். என்ன சாமி, அடிக்கடி ருத்ராவிய பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த அரிசியில பொங்கல் வச்சு கடவுளுக்கு படைக்கணும். அத
துளசியோட அம்மா தான் செய்யணும். துளசியோட உண்மையான அம்மா யாரு? அது என்ன சாமி, உண்மையான அம்மான்னு கேக்குறீங்க? அவளுக்கு இருக்கிறது ஒரு அம்மா தானே. அது உங்க கணவர் தத்து எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு முன்னாடி. இப்ப நீங்களும் உங்க கணவரும் துளசிக்கு அம்மா அப்பா மாதிரி தானே, அதனாலதான் அப்படி கேட்டேன். அந்த அரிசியை என்கிட்ட கொடுங்க சாமி, நான் என் தங்கச்சி கிட்ட கொடுத்து பொங்கல் வைக்க சொல்றேன். இல்ல, சில பூஜை சடங்கெல்லாம் செஞ்சுதான் பொங்கல் வைக்கணும். அத நானே வந்து அவங்க கிட்ட நேர்ல சொல்றேன். நீங்க என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. சரிங்க சாமி. வாங்க. அதெல்லாம் எடுத்துக்க. வாங்க. சாமி ஒரு நிமிஷம். சொல்லுமா. சாமி, என்னோட பையன் ஏன் விருப்பப்படி நடப்பானா அத பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா சாமி? கண்டிப்பா அவன் பெத்தவங்க விருப்பப்படிதான் நடப்பான், கவலைப்படாதீங்க. நான் வரேம்மா. ரொம்ப நன்றி சாமி, போயிட்டு வாங்க. ப்ரமோஷன் கிடைச்சதுனாலையும் அவர் உன்னை தத்தெடுத்ததுனாலையும் நான் உனக்கு அம்மா கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோ. அத்தை, இந்த நம்பூதிரி சரியா கணிச்சு சொல்லலன்னு நினைக்கிறேன். நான் வேணா இன்னொரு நம்பூதிரியை வர சொல்லவா? அவர் வந்தா உண்மை தன்னால வெளியே வந்துரும். இனிமே நம்பூதிரின்னு யாருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அத்தை, அக்கா, என்னக்கா நம்ம எது பண்ணாலும் அந்த துளசிக்கு சாதகமாவே முடியுது. சிவகாமி, வாங்க சாமி. வணக்கம் சாமி. வாங்க சாமி. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க சாமி. பூஜை ரூம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அங்க. 2 பேரும் வாங்க. வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். கவலைப்படாம இருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அந்த அரிசியை கொடுப்பா. இந்தாங்க, இந்த அரிசியில பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் பண்ணுமா. வாங்கிக்கோ. சரிங்க சாமி.
சிவகாமி, அந்த அரிசியை என்கிட்ட கொடுமா. ஏனே? சாமி தான் துளசியோட உண்மையான அம்மா தான் பொங்கல் வைக்கணும்னு சொன்னாரு. துளசியோட உண்மையான அம்மா பைரவி தானே. அவகிட்ட இதை பத்தி சொல்லி பொங்கல் வைக்க முடியாது. அதனால வேற ஏதாவது சொல்லி தான் பொங்கல் வைக்க சொல்லணும். மன்னிக்கணும் சாமி, உங்ககிட்ட துளசியோட அம்மா சிவகாமின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி சாமி. நான் என் மனைவி கிட்ட வேற ஒரு காரணத்தை சொல்லி தான் பொங்கல் வைக்க சொல்லணும். சிவகாமி, அந்த அரிசியை கொடுமா. அதுக்கு அவசியமே இல்லை. பொங்கல் வைக்க வேண்டியது அவங்க தான். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, சோழி போட்டு பார்க்கும்போது எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, இவர் ஏற்கனவே உங்க வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இருந்தும் நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கான காரணம் என்னை அழைச்சி நல்லதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டதுனாலதான் நான் வீட்டுக்கு வந்து சோழி போட்டு பார்த்தப்பவே அந்த ருத்ரா என்னெல்லாம் பண்ண வந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த ருத்ரா பண்ண நினைக்கிறது கடவுளோட சித்தம் இல்ல. கடவுள் சித்தத்துக்கு எதிரா ருத்ரா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் துளசியோட ஜாதக உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாம வந்துட்டேன். அதனால இவங்களே சாமிக்கு பொங்கல் வச்சு படைக்கட்டும். ரொம்ப நன்றி சாமி. நீங்க உண்மையை சொல்லாததுனால எங்க குடும்பத்துக்கு வரப்போற பிரச்சனை இப்போ நீங்கிடுச்சு. அதுக்கு காரணம் நான் இல்லம்மா, எல்லாம் என் ஐயன் ஐயப்பன் தான். சாமி, எங்க குடும்பம் எப்போ ஒண்ணு சேரும்? குழந்தைய மாத்தின உண்மை பைரவிக்கு தெரியணுமா? அப்படி தெரிஞ்சாதான் ஒண்ணு சேருவோமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அது கடவுளோட சித்தம், அதை சொல்ல முடியாது. குழந்தை மாறின உண்மைய உங்க மனைவி கிட்ட உங்களால அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. சொல்லணும்னு நினைச்சாலும் அது தடங்களாதான் முடியும். சரிங்க சாமி, பைரவி கிட்ட உண்மையை சொல்லாம மாறின 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா சாமி? கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா என்ன சாமி? ஒரு உயிர் பலி நடக்குமா?